ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அட்டோஸ் ஆல்பம். இப்போ நமக்கு புது பிஸ்னஸ்க்கு ஒரு கொரியர் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. மயிலாடுதுறை வந்துடுச்சு கொரியரு. மயிலாடுதுறையிலேருந்து வினோதா எனக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னோடய நெய்பரும் நானும் சேர்ந்து தான் சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இங்கே வந்து சாரீ டெலிவரி ஆனதுக்கப்புறமா இதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வேலை இருந்துச்சு. அதாவது கவர் போடுறது, பில் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்து நான் வாட்ஸ்அப் போடுறதுக்கு, அப்புறம் ஆன்லைனில் ஏதாச்சும் ஷேர் பண்ணணுனாலுமே பிக்சர்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ பேபிஸ் வச்சுக்கிட்டே தான் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய பேபிஸும் அந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அட்டுக்குட்டி வந்து பார்சல் வந்தோடனே ஃபஸ்ட்டு டாய்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாத்துலேயும் அவங்களும் ஆசைப்பட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே எனக்கு ஒர்க் வந்து அவ்வளோ கம்ப்ளீட் ஆகலை. ஸோ பேலன்ஸ் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு, கவர் அந்த மாதிரிலாம். நம்ம மயிலாடுதுறை போனால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே மாடியில் இருக்கிறதுனால கீழே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நானே தான் எடுத்துகிட்டு போய் மாடி ஏறி இறங்கி அந்த மாதிரி வச்சு ஒரு வழியாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் பேலன்ஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம அட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்குக்கு போகணும் அப்படிலாம் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. குட்டு இருக்கிறதுனால அட்டு என்னால் அந்தளவுக்கு கேர் பண்ண முடியல. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது அவங்களும் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம குட்டுவும். ஸோ அட்டு வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் குட்டு வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு தம்பி மட்டும் அழைச்சிட்டு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க் தான் வந்தோம். குட்டுவுமே வீட்டில் வந்து சமத்தாக இருந்துக்கிறதுனால என்னால் இங்கே கொஞ்சம் அட்டுவை நல்லா கேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அவங்க செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அட்டு, இருட்டாயிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா? போக மாட்டியா? ஏன்? நான் பிடிச்சிக்கவா? நீ ஏன் இப்படி ஏறுற? அப்படிதான் ஏறுவியா? நீயே இறங்கிட்ட? எப்படி அட்டு? சரி தங்கம், போகலாம் தங்கம், வீட்டுக்கு போகலாம் தங்கம். இங்கே மயிலாடுதுறையிலேருந்து புதுசாக ஒரு ஹைப்பர் மால் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் இங்கே வந்ததில்லை. ஸோ போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு பார்த்தோம். மெயினாக இங்கே வந்ததுக்கான ரீசன் என்னென்னா அட்டு வந்து ரொம்ப நாளாக மைக் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாங்கன்னு தெரியல, டிவியில் எதுவும் பார்த்தாங்களான்னு தெரில. சும்மா ஏதாச்சும் ஒரு கையில் கிடச்சதுன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு பாடுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு ஆன்லைனே பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. இங்கே அம்மா கிட்ட குட் பண்ணுற சேட்டையை பாருங்க. அம்மாட்டு வா, அம்மாச்சிக்கு வேலை இருக்குதாண்டி, வாடி. இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தானே அம்மாச்சி வேலை பார்க்க முடியும். ஒழியா வாங்க, நான் ஏறி நல்லா உட்கார்றேன். கீழே போட்டுருங்கம்மா, கீழே போட்டு போங்க. கீழே போடவா? கீழே பத்துங்க. அம்மாச்சி வேலை முடிச்சுட்டு வரேன். வாண்டி, நான் இருக்கிறேன். சரி வா, சரி வாங்க, சரி அழுவக்கூடாது. டேய் குட்டோ, சிரிக்கலாம் பாருங்க, பிச்சு போட பிச்சு. என்ன சிரிப்பு குட்டி தம்பி, என்னடி சிரிப்பு? எப்படி சிரிப்பை பாருங்கம்மா. அம்மா வந்து வீக்கெண்டில் தான் வேலையே பார்ப்பாங்க. வீக் டேஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும். இன்றைக்கி குட்டுவால் அவங்க வேலையே கெட்டு போயிடுச்சு. கீழே போட்டாலே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவை தூக்கியே வச்சுக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட வரல, நான் எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்டா. அவங்களுக்கு தெரியுது நல்லாவே அம்மாவை. ஸோ பார்த்தோன்னே அவங்க விட மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா வரும்போது இதழ்குட்டியை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன சாட் ஐட்டம் சாப்பிட்ற கடைக்கு தான் போனோம். மூன் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு, அபு வீட்டுக்கு பக்கத்தில். அங்கே போகிறப்ப இதழ்குட்டியும் தம்பியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நானும் அப்படியே இதழ்குட்டியெல்லாம் கொஞ்சிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். அதுவே எங்களுக்கு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அட்டுக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் அந்த சாரீ பிஸ்னஸை எப்படி சேல் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம அட்டு வந்து அந்த மூன் ட்ரீட்டில் அவனோட குட்டி பாலை மிஸ் பண்ணிட்டான். நாங்கள் ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் வந்துவிட்டோம். அவங்க அப்பா திரும்பி போயிட்டு அந்த குட்டி பால் எடுத்துகிட்டு வந்தாங்க. அட்டுக்காக எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. எனக்கே சில சமயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் அவனுக்கே ஒவ்வொரு குட்டியோண்டு பால் தானே, வாங்கிக்கலாம் வாங்க, வீட்டில் இருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். பட் அட்டுக்காக அவங்க பண்ணுறது பார்க்கவே எனக்கு க்யூட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you.